அமைதியான வானம், எப்பவுமே இரைச்சலா இயங்குகிற உலகம். இந்த இரைச்சலுக்கு இந்த வண்டிகள் தான் காரணமா இல்ல மக்கள் கூட்டம் காரணமா? அதெல்லாம் இல்ல. எல்லாத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற போட்டி பொறாம தான் காரணம். இந்த போட்டி நள்ளிரவு வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்படி இயங்குகிற இந்த உலகம் 500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? உருண்டு திரண்டு பெரும் பாறையாக உருவானது இந்த பூமி. பாறையெல்லாம் பாலைவனமாச்சு. அதுக்கப்புறம் நீர் உருவாச்சு. அதுல இருந்து கடல் உருவாச்சு. 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் கடலுக்கடியில சின்ன சின்ன உயிரினங்கள் தோன்றின. பிறகு காற்று மண்டலம் உருவாகி 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்சிஜன் உருவாக்கும் தாவரங்கள் தோன்றின. மற்ற ஜீவராசிகள் உருவாக பூமியின் மேற்பரப்பு தயாரானது. 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் புல்லாய், பூண்டாய், புழுவாய், மரமாகி, பல மிருகமாகி, பறவை, பாம்பாய், குரங்காய், மனிதனாய் நம் பரிணாம வளர்ச்சிகள் முன்னேறின. மனுஷனோட முதல் கண்டுபிடிப்பு நெருப்பு. அடுத்தது சக்கரம். இந்த சக்கரம் தாங்க இப்ப நம்ம உலகத்தை ஆட்டி படைக்குது. நம்ம உடம்பு கூட 6 சக்கரம் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய கோயில்கள்ல சக்கரம் பிரதிஷ்டை செய்யறதால அதோட சக்தி பலமுறை பெருகுது. உடம்புல இருக்கிற சக்கரம், கோயில்ல இருக்கிற சக்கரம் பாக்குறமோ இல்லையோ, வாகன சக்கரத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல நம்ம பயன்படுத்தின வண்டி இப்படிதான் இருந்தது. அதோட வேகம் வெறும் 30 cc. பயண கலைப்பு தெரியாம இருக்க கண்டுபிடிக்கப்பட்ட வண்டி காலப்போக்கில் பந்தயத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. எந்த ஒரு விளையாட்டு போட்டியாலையும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்காது. இப்பவும் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சந்தில ரேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆசைப்பட்டு ரசம் ஒட்டி அசோக்லை நல்லா இருக்கீழே அனமுத்த சாவரிங்கோ கான வெஸ்ட் கோப்பரிங்கோ தூங்கும் போது எழுப்புறீங்கோ. தாய் உள்ள வாடுமாடா, தந்தை உள்ள பதறுமாடா, உன்னை எண்ணி நண்பரெல்லாம் முன்னினைவால் தவிக்குமாடா. உன்னோட உறவினரோ கண் கலங்கி நிற்குமாடா, கண் கலங்கி நிற்குமாடா. ஆசைப்பட்டு ரசம் ஒட்டி அசோக்லை நல்லா இருக்கீழ அனமுத்த சாவரிங்கோ கான வெஸ்ட் கோப்பரிங்கோ தூங்கும் போது எழுப்புறீங்கோ. டீவு கூட கட்டவில்லையே நண்பாதுக்குள்ள உன் வீட்டினில் தென்ன ஓலையே. மாச டீவு கூட கட்டவில்லையே நண்பாதுக்குள்ள உன் வீட்டினில் தென்ன ஓலையே. ஆணுவத்தால் ரேசு ஓட்ட போடுற போட்டி, அணுவத்தால் ரேசு ஓட்ட போடுற போட்டி. கண்டினர் கீழே போய் மாட்டிக்கினா கொட்டிடம் போட்டி, கண்டினர் கீழே போய் மாட்டிக்கினா கொட்டிடம் போட்டி. ஆசைப்பட்டு ரசம் ஓட்டி அசோக்லை நல்லா இருக்கீழே அனமுத்த சாவரிங்கோ கான வெஸ்ட் கோப்பரிங்கோ தூங்கும் போது எழுப்புறீங்கோ. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பீச்சு ரோட்டுல ஐயோ வயசு பசங்க ஓட்டுதடா பைக்க ட்ராக்கில. நீங்க மட்டும் ஓட்டின்னு சத்தா கவலை இல்லையே, நீங்க மட்டும் ஓட்டின்னு சத்தா கவலை இல்லையே. ஐயோ குடும்பத்தோட போறவங்களை இடிச்சா தொல்லையே, நண்ப குடும்பத்தோட போறவங்களை இடிச்சா தொல்லையே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என்ன என்னோட கனவு நிறைவேற போற நாள். எனக்கும் ஸ்வேதாவுக்கும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். ஹலோ ஹலோ உதய், நான் கோயில்ல இருக்கேன். நீங்க இருக்க? நான் கிரவுண்ட்ல இருந்து வந்து நிக்கிறேமா. சரி, நம்ம யூசுவலா மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துரு. ஓகே ஓகே, சரி வந்துடுறேன். ஓகே.
இல்லை. இன்னைக்கு நைட்டே தூக்கணும். வணக்கம்பா. இதான் பார்ட்டி. பார்ட்டி பேரு உதய். இன்னைக்கு நைட் தூக்கணும். தூக்கிறோம். டேய் மச்சான் போலீஸ் என்னடா பண்றீங்க? சார் இது பக்கத்துல சார் நடு ரோட்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க, கிளம்புங்க. ரெடியா வண்டியா? தோ இதான் என் வீடு, இதான் நான் இருக்கிற ஏரியா, இதான் நம்ம புள்ளிங்க. பா சுடு தண்ணி குடிக்கிற இடம். ஐபிஎல் போது இறங்கு. இந்தா இதெல்லாம் எத்தனை போ. மாமா ஓனா வாங்கி வட்டிக்காரன் போறான் பார். ஏய் நான் கூட வட்டி காசு தரணும்டா. நாயர் நாட்டை விட்டா ஞாயிறு. மாமா டீ சொல்ல. டீ மாமா அடி நான் சொல்ற. ஏய் நானே கடை சொல்லி சாப்பிட்டுக்கிறப்ப. என்ன மாமா கேண்டாகிறியா? நானா இருக்கா நீ நின்னா? ஏன் இவனுங்களை பத்தி உனக்கு தெரியாது? மதன் பசங்க கூட நீ உதவும் போது கூட நானும் உதவணும்டா. நார்வே வாடா வாங்கினேன், அடிதானே வாங்கினேன், அதை போய் பெருமையா சொல்ற. ஏய் போங்கடா, அவனை கூட்டும் போ. என்ன மாமா இப்படி சொல்ற? 6 பேர்னா நின்று அடி வாங்கியிருப்பேன்டா. 16 பேர். அது பத்தாதுன்னு பக்கத்து தெரு பசங்க கூப்பிட்றான் மாமா. அந்த பயத்தில் தான் மாமா எஸ் ஆயிட்டோம். அந்த பசங்களை பத்தி தான் உனக்கு தெரியலம்மா. அவங்க ஏரியால எவ்வளவு வெயிட்னு. நாங்க மட்டும் அவங்க கூட நின்று இருந்தேன்னு வச்சுக்கியா எல்லாரையும் வீடு பூந்து வச்சிட்டு இருப்பான். உனக்கு என்ன முதல் டைமா? அப்போ சொம்புங்கிறியா? 11 பேரை ஓட விட்ட தெரியுமா? சரி விட்டு மச்சி, அவனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் போயிருப்பானுங்க. ஏய் நான் கலாகிறியா? செம்ம அடி வாங்குவ பே. மாமா நீ வாங்காத அடியாடா. ஏய் என்ன மாமா கோச்சினியா? சாரிடா மாமா, கோச்சுக்க ஜாலியாடா. என்னடா லோகத்தில் வாழும் பரம பிதாவே, பிதாவே இந்த பிள்ளைகள் மேல் இருக்கும் சாத்தான்களை விரட்டி விடுங்கள் பிதாவே. விரட்டுங்கள் பிதாவே, விரட்டுங்கள் பிதாவே. ஆமீன். மச்சான் டீ சொல்லு. காசு நீ தான் கொடுக்கணும். மாஸ்டர் 5 டீ 1 காஃபி. காஃபில சர்க்கரையை கம்மியா போடு, மத்ததெல்லாம் தண்ணி கம்மியா ஊத்துறா. வரைக்காத. பேய் மாதிரி இருக்கால. நீ கூட தான் ஜெனிவா குரங்கு ஜப்பான் குரங்கு மாதிரி போறீங்கடி. நான் என்ன ஃபீல் பண்ணனாடி? மூஞ்சி முகரையும் பாரு. மாமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் கேளுங்க. சொல்லு. பொண்ணுங்க மனசு தோசை மாதிரி. ஒரு பக்கம் வெள்ளையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கருப்பா இருக்கும். ஆனா பசங்களோட மனசு இட்லி மாதிரி எல்லா பக்கமும் வெள்ளையாதான் மாமா இருக்கும். இப்போ என்னடா சொல்ல வர? இப்ப எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல வரேன். இட்லி சாப்பிடலாமா? காதுல ஏத்து. லவ்லியாகிரி எப்படி மச்சி? காலையில இருந்து லுங்கி அலசத்து நோண்டி கேட்காது. என் பொண்ணை பார்த்த நானும் ரொம்ப நாளா பார்த்து நேரங்கா. உசாரே ஆக மாட்டேன். நீ கொஞ்சம் சொல்ல. வா மூஞ்சிக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? மூஞ்ச பாரு பரம்போக்கு நல்லா பரம்போக்கு. கேளுங்க. இரு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அக்கா உன் பொண்ணாண்டி கொஞ்சம் சொல்லு. லவ் பண்ணுங்க 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 லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணாதாண்டா வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும். லவ் பண்ணுங்க 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 லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணாதாண்டா வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும். 5 வயசுல தொடங்கி அட 60 வரைக்கும் லவ். ஆதாம் ஏவாளு தொடங்கி நம்ம பவர் ஸ்டார் சொன்ன லவ். அட லவ் இல்லாத உலகம் ரொம்ப ரொம்ப பொருடா. வாழ்க்கை இனி வெறுத்தா லவ் பண்ணி பாருடா. பண்ணுங்க 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 லவ் பண்ணுங்க 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 லவ் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. லவ் பண்ணுங்க 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 லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணா தாண்டா வாழ்க்கை கலர்ஃபுல்லா இருக்கும்.
டேய் யார் ஏரியால வந்து யார் வண்டி தூக்குறா? எங்கடா வந்து யார் ராமிச்சது? இவனுங்க தான் வண்டியை தூக்கணுங்களா? ஆமா அண்ணாச்சி. ஏன்டா வண்டியை தூக்குன? இல்ல அண்ணாச்சி, லோனு சரியா கட்டலையா, அதனால பார்ட்டி வண்டியை தூக்கிட்டு வர சொன்னாங்க அண்ணாச்சி. தூக்க சொன்னவன் யாரு? ஒரு நிமிஷம் இருங்க அண்ணாச்சி. ஹலோ சார், சார் நேற்று ஒரு பார்ட்டியை வண்டியை தூக்கிட்டு வர சொன்னீங்களே சார், அந்த பார்ட்டி எங்களை தூக்கிட்டாங்க சார். அப்படியா? செக் பண்ணி லைனுக்கு வர இருப்பா. சரி சரிங்க சார். டீ குடிக்கிற கூட்டில் வர சார், திரும்ப லைன்ல வரணுங்கிறாரு. வந்துட்டார் சார். சார் உதய், இந்த லோன் நம்பர் ஏதோ மாறிடுச்சு போல் இருக்கு. சார் இப்போ நான் என்ன சார் பண்றது இப்போ? பேங்க் சைடுல இருந்து எந்த ஹெல்ப் உங்களால பண்ண முடியாது. மீட்டிங்ல இருக்க உதய், நான் கூப்பிடுறேன். ஹலோ சார். என்ன? சாரி சார், நம்பர் மாத்தி சொல்லிட்டாங்களா, அதான் சார் பார்ட்டி நான் மன்னிப்பு கேட்டு வர சொல்றாங்க. நான் எப்படி பார்த்தா என் வண்டியை தூக்குனதுக்கு உன் சோத்துக்கை எடுத்துருக்கணும். டேய், உன்னை கூட்டு போய் இந்த முச்சத்தில் வச்சு அடிங்கடா. ஏய் விடுங்க டேய், நோவுங்க டேய். டேய், ரேஸ் வண்டி ஓட்டுறீங்களா நீங்க? ஆமா அண்ணாச்சி. என் பையனுக்கு தெரிஞ்சவனா, அவனை விட்டுருங்கடா. போ போ. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ஆமா, நம்ம எதுக்கு இங்க வெயிட் பண்றோம்? ஏய், நாம இன்னைக்கு இந்த பைக்கு தான் தூக்க போறோம், ஓகேவா? டேய், டீ குடிக்கிறோம் சொல்லி தாடா கூட்டின்னு வந்தா, வண்டி தூக்கத்துக்கு சொன்னேடா. ஏய் கம்முனுரா, சும்மா கத்தின்னு கோதரா. ஊரா நான் போறேன். அறிவில்ல? ஐயோ அக்கா, நான் இல்லக்கா, நான் டீ குடியில வந்தேங்க. ஒரு வாரமா என் பின்னாடி சுத்திட்டு இருக்க. சுத்துறேன். ஒரு வாரமாவா? அதுக்கான ஒர்த்தே இல்லையே. ஒர்க் இல்லையே. யார் சொன்னா? என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். யாவா? அருமையா இருக்காங்களே. ஹாய். அச்சச்சோ, சாரி டி, சாரி ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ் டி, கோச்சுக்காத. சாரி. வா. நெஞ்சை பூ போல் கொய்து விட்டார், முதல பைக்கு இங்க விட்டார். எங்கேயா போற? நான் போறது இருக்கட்டும், முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. செம்மடி வாங்கிருப்ப போல் தெரியுது. எங்கேயோ போற? டேய், அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வீண் சாவ போறேன்டா. அப்ப அந்த நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு போ. டேய், சாவறதெல்லாம் நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு போக சொல்கிறேன். சரி, இந்த O5 ஃப்ளாட் எங்கடா வருது? டேய் டேய், இந்த O5 ஃப்ளாட் எங்கடா இருக்குது? ஓட்டிங்களா? நான் முன்ன மாதிரிலாம் ஓட்டி செய்யறது இல்லைங்க. ஓட்டியா? டேய், உனக்கு காது கேட்காதா? காசெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க உள்ள போய் வந்து கொடுத்தாலே போதும். கேட்காத இந்த காதை வச்சுன்னு கேட்டுக்கிட்ட உட்காரதே முதல்ல தப்பு. இதில் காசு வேற கேட்குறியா? போடா, பண்ணு தடையா. ஓப்பனிங்கை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு O5 ஃப்ளாட் நம்மளே கண்டுபிடிக்க வேண்டியது தான், நாம பார்க்காதா. ஐயோ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஹலோ சோனா, நான் தான் சில்பா குமார் பேசுறேன். டோர் திறந்ததா இருக்கு, நீ வா. இன்று முதல் இரவு திறந்திருக்குன்னா மூடி இருக்கு, நம்ம தரப்போம். ஒரு நிமிஷம், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுவேளை நான் என்ன பண்றது? அது வரைக்கும் அந்த ஜன்னல் ஸ்கிரீனுக்கும் தலகாணிக்கும் உர போட்டுட்டுருங்க, நான் வந்துடுறேன். அடி பாவி, வீடை சுத்தி ஜன்னல் வச்சிருக்காளே. எப்படியாவது போடுவோம். கேம்பரிங் பண்ற பொண்ணை லவ் பண்ண தப்பா போச்சு, ஓப்பனிங்கே பிரேக் போட்டா. அடி பாவி. ஆனா நான் போடாம விட மாட்டேன். உன்னை ஆசையா பார்க்கலான்னு வந்தா தலகாணி வர போட சொல்றேன். நான் புலி மரிசிக்கவா? கொஞ்சம் க்ளோஸ். உனக்கு என்கிட்ட பிடிச்சதே இது. உன் முடிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப மூஞ்சி பிடிக்கலையா? ஐயர், இந்த தலகாணி போட்டு வந்துடுறேன். ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. வேற எவனா கூட்டியா? இல்ல, ஒரு நிமிஷம் இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போ. ஐயோ, எதிர் வீட்டு ஆண்டி வந்துட்டாங்க. ஏன் அவளுக்குலாம் வீடு இல்லையா? ஏன் இங்க வராளுங்க அவளுங்களா? சீரியல் பக்கம் வந்திருப்பாங்க போல. நீங்க அந்த பரண மேல போய் ஒளிஞ்சுக்கோங்க, போங்க. இன்னாடி தலகாணி வர போட சொல்ற, மேல ஏற சொல்ற. வாங்க ஆண்டி.
யாருமா அது பரண மேல உட்காந்துருக்கிறது? அந்த பரணியை க்ளீன் பண்ண வந்திருக்காங்க ஆண்டி. முதல்ல ஜன்னல் வரை போட சொன்னா, ரெண்டாவது தலைகாணி வரை போட சொன்னா, இப்போ பரண மேலே ஏற்றி குப்பியை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். உன்னை பெட்ஷீட்டை மடிக்க சொல்ல போல் தெரியுது. இவளை லவ் பண்ணதுக்கு இன்னும் அனுபவிச்சு தான். என்ன எலி புழுக்க ஆடி பாவி, உன்னை பார்க்க வந்ததுக்கு அனுபவிக்கிறேன். அம்மா இவனா இந்த வேலைக்கா இப்படி வந்த? நீ மட்டும் நான் கவர்னர் வேலையை பார்க்குற. ஒழுங்கா வண்டி தொடுற டூம்லைட் தலையா. காது கேட்கலனாலும் கவுண்டர் கரெக்டாக கொடுக்குறான் பார் கம்மநாட்டி. இந்த குப்பையை எங்கே போய் கொட்டுறது? ஆமாம் சோனா இப்போ எவனும் வரமாட்டான்ல? இனிமே வர மாட்டாங்க. ஜாலி. இப்போ எவன்டா? ஐயோ யாருன்னு தெரியலையே. தபால் கத்திரி. ஐயோ எங்க மாமா வந்துட்டாங்க. சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்க. நிறுத்தரே, பாத்ரூம் தானே போய் ஒளினா? சீக்கிரமா பயப்படுற மாதிரி நடிகாரு. பிளானோட தான் கூப்பிட்டுருக்கா. வாங்க மாமா. எங்க மாமா போறீங்க? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேம்மா. ஒரு நிமிஷம் டீ சாப்பிட்டு போங்க. ரொம்ப நேரமா அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து சாப்பிட்றேம்மா. யாரா நீ? பாத்ரூம் அடைச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதான் சுத்தப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, சீக்கிரம் பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு மாடிக்கு வா, டேங்கை க்ளீன் பண்ணணும். எந்த டேங்கை சொல்லிட்டு போகிறான்? அடி பாவி, உன்னை லவ் பண்ணதுக்கு பாத்ரூம் எல்லாம் கழுவி ஒட்டியாடி. இது என்னது? வேலைக்காரி புடவை. வேலைக்காரி புடவை முதல்ல துவைச்சாலும் நானா தாண்டா இருப்பேன். என்னடா துவைச்ச துணியை துவைச்சிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? ஏய் அக்னி சட்டி வாயா, வரண்டா. வாயில் அடுப்பு கறி அள்ளி கொட்டண்டா உனக்கு. குமார் என்னம்மா, வேற என்ன வேலை இருக்கா? நாளைக்கு வந்து செய்கிறேன். போடி, லவ்ன்ற பேரில் கூட்டின்னு வந்து வீட்டில் ஒரு தாய் இல்லாத பிள்ளை எவ்வளோ வேலைடி வாங்குவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டி, வலையில் சிக்கணும் மீனும், காதலில் விழுந்த ஆணும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. எங்கள் ஏரியா பக்கவா, எங்கள் ஆயாவன்ட்ட சொல்லி தொடப்பக்கட்டில் அடிக்கிறோம் உன்னை. மூஞ்ச பற்றி அவளுக்கு. பயப்படாதப்பா, மனுஷன்தான். ஒர்க்கு அதிகம். ஐயோ, நல்ல வேலைக்காரன்டா. உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், நான் தான் பஞ்சர் ஆனேன்னு பார்த்தா என் வண்டியும் பஞ்சர் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா சொதப்புன்னு தான் சொன்னா கேட்பானுங்களா அவனுங்க. என்ன மாமா வேலைக்கு போயிட்டு வரியா? என் ஆள் வீட்டில் ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாடா, அதான் பெண்டு கேட்டிட்டா. ஏய் மாமா, வாழ் வீட்லியுமாடா? என் வீட்லயும் அம்மா இல்லைன்னு வர சொன்னா, ஒரே வேலை இடுப்பே விட்டு போச்சுன்னா பாத்துக்க. கை நீட்டு. என்னோட அதிகமாக வேலை செஞ்சிருப்பான் போல் தெரியுது. கைரேகே காணும். ஆமா, இதுமாதிரி சமயத்துல என்ன விட்டு போற பத்தியா? மாமா சத்தியமா சொல்றேன், அடுத்த முறை போகும்போது கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன். நான் உக்காந்துக்கிறேன் மாமா, நீ வேலை செய். இருந்தாலும் எப்படி மாமா முன்னாடி? ஏய், வேலை செய்தாண்டா ஆகணும். சரி கையெடு. பாம்பே பாகாதர, எனக்கு ஒரு டீ சொல்லு. மாஸ்டர் ஒரு டீ ஒன்று. தேங்க்ஸ்ரா. எதுக்குடா? வாழை பார்க்க கூட்டின்னு வந்ததுக்கு. சி, இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸு? நம்ம டீம்லேயே நீ தான் கரெக்டாக இருந்த. என்ன சொல்ற? நீயே பாரு, சாம்பார் என்னோட அழகாக இருப்பானா? உப்பு என்னோட அழகாக ட்ரெஸ் பண்ணுவானா? திரும்பி பார்க்குறேன், நீ மட்டும் அச்சு பிசுறாம அப்படியே இருக்கிறடா. ஏய், என்ன டிஸ்டர்ப் பண்ண சொல்றியா? சி, அதுவும் கூடலாம் போட்டி போட்டுனுக்கிற, அது உன்னோட அழகாக இருக்கும். என்ன கலாகிறியா? அந்த பொண்ணை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லலாம் பார்த்தேன். என்னமாம்மா கோச்சிக்கினியா? ஹேய், யாரா அவன்? பழைய எல்லாம் போட்டால் போடாமல் இருக்கிறான். அவனுக்கு தெரியாது, அவன் கூட ஒன்றா படிச்சான்டா. டேய், ஒன்னாவதுல படிச்சான்டா. ஏய், என்ன ரெண்டு பேரும் காலேஜ் படிச்ச மாதிரி ஃபீல் கொடுக்குறீங்க? ரெண்டு பேரும் என்னடா படிச்சீங்க? இதானடா உன் நட்பு? அட பாவிங்களா, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தது ஹவுஸ் ஓனர் கூட தெரியாதடா. அதுக்குள்ளே எப்படா கண்டுபிடிச்சு வந்தீங்க? ஏய், இதை ஓப்பன் பண்ணுறா. நான் பீர் இந்த மாமா ஓப்பன் பண்ண. ஏய், அந்த பீர் எப்படி வை? அதெல்லாம் முடியும், ஓப்பன் பண்ண. எங்க மாமா போயிட்டு வர?
ஜட்டி அடிக்க சொல்லிட்டு அவுத்து வந்தது இல்லை. டேய் இதில் கொஞ்சம் ஊத்துறா. அதான் மாமா நான் போடுறதே இல்லை. மாமா உடம்பு ஒரு மாதிரி ஆகுதுடா. லைட்டாக ஒரு கட்டிங் போடும் மச்சி, சரியா போயிடும். அது இல்லடா. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு அழகான பொண்ணை பார்த்தா என்ன தோணும்? நம்ம கிடைக்காதான்னு தோணும். அதே பொண்ணை கட்டி பிடிச்சா நீ போய் சொல்றேன்னு தோணுண்டா. ம். ஏய் மச்சி, அதில் முடி இருக்குதுடா. மாமா சரகுல முடி இருந்ததுன்னு வச்சுக்க, உறவு நீடிக்க மாட்டா. யாருக்கு? டாக்டருக்கு அவனுக்குமா? ஏய் புளிப்பா பேசாதப்பா. ஏய் மிக்கி மவுஸ். அப்போ ஸ்வேதாவுக்கும் எனக்கும் உறவு நீடிக்குமா? அது எப்படா உனக்கு ஸ்வேதாகும்? இது ஸ்வேதா முடி தாண்டா. மச்சி இந்த லவ் வந்துட்டாலும் என்ன பண்றோம்னு தெரியுது இல்லல. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் மாமா. காரணம் சொல்லி தொலை. காதல சொன்னா அண்ணங்கிட்ட சொல்றதும், காதலனையே அண்ணான்னு சொல்றதும் பொண்ணுங்களால மட்டும் தாண்டா முடியும். பாம்பே பாகவதர் எங்க போறான்? ஓ டான்ஸ். ஓ லைக் திஸ். ஏன்டா கச்சா? சாரி மச்சான், ஒரு வெறியில கஷ்டம் மச்சான். வெறியில கச்சியா? ஏன்டா என் நெஞ்சு நான் மதனப்பள்ளி மாங்காவா வெறியில கச்சன்ற? வா ஐயோ, வெட்டினரி டாக்டர் தந்திருப்பானு தெரியலையே. ஏய் சகிலா ஏந்திரி. சகிலா கடைசி பொருள் மாதிரி இதுன்னு சகிலா போல. ஏய் தலை மேல கை வைக்காத, தமிழ்நாடு கொந்தளிக்கும். கர்த்தரே இந்த பிள்ளைகளை மன்னித்து விடுங்கள் கர்த்தரே. புக் எல்லாம் அப்படியே இருக்குது. பீர் அச்சா அப்பாவோட மூஞ்சி நல்லா ஒண்ணானுங்க அப்படியே இருக்கு. மாமா பீரே சரியில்லை மாமா, தலை வலியா இருக்குடா. சொந்த காசுல வாங்கி குடி, நல்லா இருக்கும். நீ மூடு மாமா. ஜட்டி மாத்தி போட்டுக்கண்டா. ஏன் நேரா போட வேண்டியதானே? அது இல்லடா, நேற்று ரெட் கலர்ல போட்டுருந்தா, இப்போ ப்ளூ கலர்ல இருக்குடா. காட்டு இங்க பாரு. ஏய் என் ஜட்டியை போட்டு கட்டுறோம்ல. யார் மாமா? மச்சி ஆள்றா. அது ஒண்ணுதோ, அது என்னது, அது ஒண்ணுதோ, அது என்னது. ஏய் 4 வருஷம் லவுடா. அடி செருப்பால் அடிப்பேன் மூஞ்ச பாரு. நல்லா அம்மன் காலில் இருக்கிற அரக்க மாதிரி மூஞ்ச வச்சுன்னு எல்லாரும் வெறுப்பேத்தி நகர. வா மாமா. ஐயோ சார் இருந்து கீழே வந்துச்சு. என்னடா மாமா வருது? என்னடா அது? சாரி மாமா, நைட்டு சாப்பிடலான்னு லுங்கிக்கில் எடுத்து வச்சிருந்தேன், பதில வந்துட்டேன். சாரி மாமா. எதுக்கு? தூங்கி எழுந்துச்சு பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டான்டா. பண்ணி மூஞ்சி வாயா. போங்கடா. என்ன மாமா வேலைக்கு போறியா? இல்லடா குடிய. அதான் நானும் வேலைக்கு போறியான்னு கேட்டேன். ஏய் நைட் நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ படுத்து தூங்கிடு. என்ன நைட் எதனா ரேஸ்க்கு போறியா? இல்லடா. லவ் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணியா, அது என்னாச்சு? அதெல்லாம் ஒரு மூஞ்சியாடா, மாமாவே அதை வேணான்னு சொல்லிட்டேன்டா. ஏன்பா போய் சொன்னா போண்டா, சைஸ்ல சொல்லணும், மனுஷன் காண்டாயிர மாதிரி சொல்லக்கூடாது. ஏய் பெஞ்சிலே பஞ்சிட்டேலகா, உன்னெல்லாம் வளர சொல்லி விஷம் வச்சு கொண்டிருக்கணும்டா. ஹலோ, நான் தான்டா பேய் பேசுறேன். சொல்றா மாமா ரேவதி என்ன லவ் பண்ணலடா. ஐயோ
அதான் மாமா விஷத்தை குஷ்டம் மாமா. ஏய் லூசா நீ இதுக்கு போய் எவனா விஷத்தை குடிப்பானா? நான் குஷ்டேனடா மாமா. தொண்டெல்லாம் எரியுதுடா, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? மாமா ஒரே சூடாயிடுச்சு. நீ இப்போ தானே தலைக்கு என்ன வச்சேன். குளிச்சு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாடா. வாரம் இதே வேலையாக போச்சு உனக்கு. டேய் 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 ஆடா கூர்காவுக்கு பிறந்தவனே. It's nice when you're chasing 7 and over and you hit 6 off the first ball of the innings. You know that you've got the run rate covered in the first சொல்லு over. பையே. மாமா என்ன சுமதி லவ் பண்ணலாம்டா. அதை விட மச்சி. அதான் மாமா கான்ல விஷத்தை குஷ்டண்டா. என்னடா சொல்ற? மாமா தொண்டெல்லாம் கரகரந்துடா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வரையாடா? பேய் மச்சி இப்பதான் உள்ள வந்திருக்கான். ஒரு 5 ஓவர் பார்த்துட்டு வந்துட்டா. டேய் அவன் அவ்வளோ நேரம்லாம் ஆட மாட்டான்டா, வாடா. அப்போ அவுட் ஆகணும்னு வந்துடுறேன். சரி மாமா, அந்த 108 ஆம்புலன்ஸ் நம்பராக சொல்கிறா. அம்மா சத்தியமா தெரியாதா? தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? டே டே டேய் டேய் ஆடாங்கோ வேஸ்ட்டாக பிறந்தவனே. சாய்பாபா நண்பர்களை நம்பி இனி யூஸே கிடையாது. நீ தான் பாபா எப்படியாவது என்னை காப்பாற்றணும். வேகமாக கோயிலில் சுண்டல் வாங்கி சாப்பிட்றோம் பாபா. தலைவர் ஆடுற டான்ஸு என் சாவுக்கு ஆடுற மாதிரியே தெரியுது. ஹலோ மச்சான் பூச்சி, நான் தான்டா பேசுகிறேன். நான் மாமா காலையிலே ஃபோனு குடிக்க போகலாமா? ஆல்ரெடி நான் குஷ்டு தான்டா இருக்கேன். கொட்டை என்ன விட்டு குஷ்டியா? மாமா ரேவதி என்னை லவ் பண்ணலாண்டா. அப்போ சுமதி அவளும் என்னை லவ் பண்ணலாண்டா. அப்போ தூக்கு போட்டுக்க நீ. அதான்டா கயிறு தேர்னா கிடைக்கலடா. விஷத்தை குஷ்டம் மாமா. என்னடா குச்சா? எலி மருந்துடா. ஏய் லூசாடா நீ, எலியே சாக மாட்டேங்குது, அதை போய் குஷ்டன்ற? மாமா தொண்டெல்லாம் ரொம்ப எரியுதுடா, வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வாடா மாமா. டே ஏய் மச்சி 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 ஒரே நிமிஷம். டேய் டேய் அங்கேயும் ஏமான் தான் வரானா? அடா கால் டாக்ஸி டிரைவருக்கு பிறந்தவனே. இதெல்லாம் கரகரந்தே. டே எவனோ ஒருத்தன் வரான் காப்பாற்ற. யாருன்னா பாப்பா. ஹலோ ஹலோ சார், நாங்க பிஎஸ்சி இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறோம். பேசுங்க சார், நீங்க இயற்கை மரணத்தினால செத்து போனாலோ இல்லனா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாலோ. நான் ஆக்சிடென்ட் எல்லாம் சாக மாட்டேம்மா. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆச்சு விஷம் குடிச்சு. அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா பார்த்து சொல்லுமா. ஓகே சார், நான் பார்த்து சொல்றேன். டைம் ஓவர் ஆயினது, சீக்கிரமா. ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. சார், நான் செக் பண்ணி பார்த்தேன், அதுல எந்த ஆஃபர் இல்ல சார். இல்லையா? ஆமா சார். அப்புறம் ஏன்டி எனக்கு ஃபோன் பண்ற? வேடி ஃபோனை. ஆமாம் அந்த 108 ஆம்புலன்ஸ் நம்பராது சொல்லுமா. வெயிட் பண்ணுங்க சார், என்னோட ஹெச்ஆர் கிட்ட கேட்டு சொல்றேன். அதையும் அவங்ககிட்ட தான் கேட்கணுமா? கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு சொல்லுமா, தொண்டெல்லாம் எரியுதுமா. ஹலோ சார், மார்ச்சரி நம்பர் தான் இருக்கா? அதில் அவனே போய் பார்த்துக்க சொல்லுமா. சி வேடி ஃபோனை. ஐயோ சித்திரவதை பண்ணுறானுங்களே. பாபா விழாக்காம உன் கோயிலுக்கு வந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்றோம் பாபா, காப்பாற்று பாபா. ஐயோ ஏதோ பேய் வர மாதிரியே தெரியுது. ஓ கேவியா? ஐயோ என் தலை எழுத்து உசுரா வாங்குது மலமாடு. பார்த்த படத்தையே எத்தனை தடவை பாப்ப? டிவியை பாத்தியே, என்னைய பாத்தியா? என்னாச்சுப்பா? விஷத்தை குடிச்சிட்டேன் கேவியே. நம்ம வீட்ல ஏது விஷம்? நம்ம வீட்டுல நீ தான் விஷம் எனக்கு தெரியும். டிவி மேல இந்த விஷத்தை எடுத்து குடிச்சிட்டேன் கேவியே. ஐயா அது நான் தலைக்கு தேய்க்க வச்சிருந்த பேன் மருந்துடா. அப்ப நான் சாவ மாட்டேனா? நீ எங்கத்தான் சாவ போற? நான் தான் சாவேன். நீ எங்க சாவ போற? மூஞ்சிய கிட்ட எடுத்துன்னு வராத, விஷமே எல்லாம் செத்துரும் போல்றது. தள்ளி போ. டேய் ஸ்ட்ரைக்கர்ல போடுறா. ஏய் சைக்கிள் எப்பற போடுவாங்க, குழிவுல தானே போடுவாங்க. என்னடா கொலை பண்ணுறா குசிரியா? ஏய் லைட்டாக தான் எதுடா குச்சா? லவ் சொல்லதான். மாமா நீ வேணா, நீ ரொம்ப போதையாகிற, சொல்றது கேளு. இப்போதான் மாமா தைரியமே வந்துக்குது. உன்னை நான் சரி விடு. விண்ணை தாண்டி வருவாய் சிம்பு ரேஞ்சுக்கு லவ் சொல்லவா? நீ இருக்கிற ரேஞ்சே சரியில்லை. இல்லைன்னா ஆட்டுக்கெல்லாம் தனுஷ் மாதிரி லவ் சொல்லவா? முதல்ல நீ ஆடாம சொல்லு. டேய் நீ மூடிட்டு காயின் போடுற. ஏய் நண்பனை பிடிச்சிங்கன்னு சொல்றாரு. அவனை நீ எங்கடா பிடிச்சா? நாங்க 2 பேரும் ஒன்னாப்ல. ஏய் ஒன்னாப்பு 2ஆப்பு போடுறா. நான் கருப்பா பிளாக் மச்சி. மீ கோ டேய் எதுவும் போய் சொல்றாதடா, வீட காலி பண்ண சொல்ற போறாங்கடா. அவன் ஒரு டுபாகுரா போடாவையா காயின போடுறா. சிரிப்பு உதய் லவ் சொல்லிட்டு ஐ லவ் ஐ லவ் குச்சான்னு சொன்னான். மாரா தொகையில கூட குடிச்சு வந்துக்கிறான்டா.
டேய் யாரா நீங்க? டேய் விடுடா. டேய் என்னடா பண்றீங்க? டேய் விடுடா. ஹலோ ஹலோ ஸ்வேதா எங்க இருக்க? உதய் இன்னும் வரலடி. வரும்டி. மணி இப்போ 8 ஆகுது. 9 மணிக்குள்ள நானும் உதயம் வீட்டில் இருப்போம். ஓகே பாய். இன்னும் 6 மணி நேரத்தில் இந்த யூனிஃபார்மை கழட்டி ஆகணும். எல்லா கணக்கையும் தீர்த்துட்டேன், ஒன்றே ஒன்றை தவிர. அதையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிச்சிருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு தப்பிக்கிறது, மினிஸ்டர்ஸு பேரை சொல்லி எஸ் ஆகிறது, இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஏன்னா எனக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு. டேய், இன்ஜின் சூட்ல உடம்பு சூடேறி போனா குழந்தை மேலேயே கைய வைப்பியா நீ? நாதாரி, உன்னையெல்லாம் நம்பி தாண்டா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அதான் உன் பிள்ளைக்கே உன்னை இப்ப அடையாளம் தெரியாம பண்ணிட்டேன். டேய், புதுசா ஒரு உருப்படி வந்து மாட்டிருக்கு, வந்து தூக்கிட்டு போங்கடா. உன்னையெல்லாம் பிச்சை எடுக்க விட்டாதான்டா அறிவு வரும். விநாயகனே வினை தீர்ப்பவனே ஆனை முகத்தானே, அத்தனை பேருக்கும் பிரச்சனை வரணும், கட்டிங் வசூல் நிறைய வரணும். தீர்காஷ் பவா பா, இந்த எடுத்துக்க. யோ, ஸ்டேஷனை கோயில் ஆக்கிடாதயா. யோ, மாமூல் நிறைய வரணும்னு வேண்டிக்கியா. இந்தாங்கடா மூதவிகளா. பரதேசி, கோவா பீச் நினைப்பா, கையில் இறக்கி விட்ற நாதாரி. இந்தாடா பாட சொல்லித்தர டீச்சரே கொல்லாதடா மூதேவி. இந்தா பஸ்ஸில் போகிற பொண்ணுங்களாம் ரேப் பண்ணாத பரதேசி, நாசமா போ. டேய், ஏடிஎம்ல பணத்தை மட்டும் எடு, ஏடிஎம் மிஷினே தூக்காதடா பண்ணாட. இந்தாயா. அண்ணே என்னையா? ஊர்ல இருந்து பொண்டாட்டி வந்திருக்காங்கண்ணே. யோ, பொண்டாட்டி வந்திருக்காங்க, லீவ் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணு போயா. யோ, வந்தது ஓ முன்னாடியா? நான் தான் லீவ் பண்ணுமோ? சே அலெக்ஸ் பாண்டியா, என் ஒய்ஃப் கூட சின்ன பஞ்சாயத்து பேசிட்டு வந்துடுறேன். என்ன அண்ணே, இன்ஸ்பெக்டர் நேரண்ணே.
போங்க போங்க யோ கிரௌட கிளியர் பண்ணி என்னாச்சு சின்ன குழந்தைய தூக்கிட்டானுடா பார்த்து ஒரு செகண்ட் தூக்கிட்டானுப்பா பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்களா யோ தள்ளி போய சரி சுடல இந்த ஏரியால இருக்க எல்லா டூ வீலர் மெக்கானிக்கும் நாளை காலையில ஸ்டேஷன்ல முன்னாடி வந்து பாத்துக்கங்க. சரி சார். தெக்காளி என்ன நான் மாத்தி தான் வச்சுன்னுக்கிறேன் நீ மாத்தி ஆடு ஏய் மச்சான் நேற்று ரேஸில் 2 சீன் ஆயிடுச்சுடா. ஒன்று குழந்தை, இன்னொன்று நம்ம மச்சான்டா. மாமா என்னடா என்ன கஷ்டா மாமா ஏன்டா அடிச்சு அவனை நான் போய் கேட்கணும், அவன் வந்து என்ன அடிக்கணும், அதானே உனக்கு ஆசை? மரியாதையை சொல்ற போயிடு. வச்சுட்டு தலையா போடா சாவு விடுங்கன்னு பார்க்க வந்து சாவு வச்சுக்கிறா போட. டேய் உனக்கு இதுல தான்டா சாவு. பின்னுங்கடா ரேஸுக்கு போவாதீங்கன்னு சொன்னா கேட்குறீங்களடா, கேட்க மாட்டேன்றீங்கடா. எல்லாம் ரத்த செய்கிற வேலைடா. உசுர குடிக்கிற விளையாட்டுக்கு போய் சாவுன்னு பேர் வச்சிருக்கீங்க. அதனால தான்டா சாவு விழுந்துருச்சு. அங்க பாரு எப்படி அழுகுறாங்கன்னு பாருடா. டேய் நீங்க எல்லாம் காசுக்கும் ஜாலிக்கு ஓட்டுறீங்கடா. வேணாட்டா அந்த விளையாட்டு விளையாடாதீங்கடா, அந்த விளையாட்டு விளையாடாதீங்கடா. போடா. ஏய் அவன் கிடக்குறான்டா பானை வைத்தேன், நீங்க குடிங்கடா. மச்சி நானும் நேற்று ரேஸுக்கு போயிருந்தேன்டா. அவனோட ஜஸ்டி மிஸ்ஸு அவ மாட்டீங்கடா. ஓடக்கர மண்ணெடுத்து உன்னுருவம் செஞ்சு வச்சே, ஓடமெல்லாம் தண்ணீர் வந்து ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே. அது ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன, அது ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன. ஓடக்கார மண்ணெடுத்து உன்னுருவம் செஞ்சு வச்சேன், ஓடமெல்லாம் தண்ணீர் வந்து ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே. அது ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன, அது ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன. படுத்தா பல நினைவு வாயெல்லாம் தாயாரின் கண்ணீரு. படுத்தா பல நினைவு வாயெல்லாம் தாயாரின் கண்ணீரு. எடுத்து சொல்ல யார் இருக்காங்க, ஓ நண்பர்க்கெல்லாம்
நண்பர்க்கெல்லாம் எடுத்து சொல்ல யார் இருக்காங்க? எடுத்து சொல்ல யார் இருக்காங்க? உன் காதலிக்கு எடுத்து சொல்ல யார் இருக்காங்க? ஓடக்கர மண்ணெடுத்து 300 ரூபா செஞ்சு வச்சேன். ஓடமெல்லாம் தண்ணீர் வந்து ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே? அது ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன? அது ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன? மனப்பொருத்தம் பண்ணி வச்ச மாலை 2 வாங்கி வச்ச ஊரார் கண்ணோ உறுத்தியது. ஏ ராசாவே உன்னை ஊர்வினையோ உறுத்தியது. மனப்பொருத்தம் பண்ணி வச்ச மாலை 2 வாங்கி வச்ச ஊரார் கண்ணோ உறுத்தியது. ஏ ராசாவே உன்னை ஊர்வினையோ உறுத்தியது. படுத்தா பல நினைவு வாயெல்லாம் தாயாரின் கண்ணீரு. எடுத்து சொல்ல யார் இருக்காங்க? உன் நண்பர்க்கெல்லாம் எடுத்து சொல்ல யார் இருக்காங்க? எந்த ஏரியாடா நீங்களா? நீலாங்க சைதாப்பேட்டை சார். நீ? அதே ஏரியா தான் சார். காசிமேடு. காசிமேடு சார். காசிமேடு. நீடா? நீலம். நீலாங்கரை. சத்தமா சொல்ற. நீலாங்கரை சார். நீலாங்கரை. 2 பேரும் ஒரே ஏரியாவாடா? ஆமாம் சார். ஏண்டா மெக்கானிக் நீங்களாம் ரேஸ் பைக் ரெடி பண்றீங்களா? இல்ல சார், நாங்க ரெடி பண்ணல சார். நாங்களா இல்ல சார். இல்ல சார். ரெடி பண்றது இல்ல சார். அப்ப கூட்டு வந்து விளையாடுறதுக்காக உங்களை உட்கார வச்சிருக்கோமா? இல்ல சார். இல்ல சார். எவ்வளோடா அவங்க ஒரு பைக் ரெடி பண்ண? சார். ஏய், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அது சார் அதெல்லாம் இல்லை சார். உண்மை சொன்னா தப்பிச்சுக்குவீங்க, இல்ல தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். 8 வகை ரேஸ் இருக்குது சார். ரேஸை பொறுத்த அமௌண்ட்டு 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 1,00,000 ரூபாய் வரையும் ரேஸ் இருக்குது சார். ஹெல்மெட் போடாமல் ஓடுற ரேஸ் சார். டைமிங் ரேஸ் ஒன்று சார். 1 வே ரேஸ் ஒன்று சார். சிக்னல் நிற்காம போகிற ஒரு ரேஸ் சார். டபுள்ஸ் ரேஸ் சார். சைட் ஸ்டாண்ட் எடுக்காம போகிற ரேஸ். ரேஸ்லாம் நத்தது அருள் தான் சார். யார் அருள்? மினிஸ்டர் புள்ள சார். எனக்கு ஆப்போசிட்டா வண்டி ஓட்டுறேன் புறம்போக்கு. ஏய், தொங்க விடுங்கடா அவனை. ஹலோ, சொல்லியா? சார் அருள். என்னது? சார் எஸ்கேப் ஆயிட்டான் சார். எஸ்கேப் ஆயிட்டானா? யோ, என்னையா வேலையை பார்க்குறீங்க? ஒழுங்கா அவனை பிடிக்க முடியல. செய்யறது ஒரு வேலை, அதையும் ஒழுங்கா செஞ்சிடாதீங்க. யோ, பிடிவாரண்டு வாங்கி தான் கொடுக்க முடியும். அவனை பிடிச்சா கொடுக்க முடியும். என்னத்தையோ பண்ணுங்க, வைங்க. டேய், உங்க அப்பா மினிஸ்டர்னா என்ன வேணா பண்ணுவியா நீ? ஹண்டிங். உனக்கு ரேஸ் நடத்தணும்னா 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ சொந்தமா இடத்த வாங்கி அதில் நடத்தணும். அதை விட்டுட்டு பப்ளிக் ரோட்ல நடத்தணும்னு யாரா சொன்னது? கொப்பன் சொன்னானா? ரேஸ் நடத்தி அநியாயமா ஒரு பச்சை குழந்தைய கொண்டுட்டீங்களாடா? சிரிக்கிறியா? சிரிக்கிறியாடா? என்ன பத்தி தெரியாதுல்ல உனக்கு? கோர்ட்டு கேஸ்னு போவன் பாத்தியா? கைய கால உடைச்சு உருப்படியா கேரளாக்கு ஏத்தி விட்டுருவேன். சார், சொல்லுங்க சார். ஓகே சார், வரேன் சார், உடனே வரேன்.
கமிஷனர் அன்னைக்கு ஃபோன் பண்ணலன்னா அருள் கணக்கு அன்னைக்கே நான் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா அருளை நான் எங்கே பார்த்தேன்னா வணங்கண்ணா. ஹாட்டா பீரா? ஹாட்டு. சைடிஸ் என்னென்ன வேணும்? ஒரு சிக்கன், ஒரு நெத்திலி. Cheers. உட்காரு. அருளு, போலீஸ் கிட்ட நான் போட்டு தரல அருளு. போட்டு கொடுக்குறியா? இல்ல அருளு, நான் சொல்ல அருளு. நீ போட்டு கொடுத்தா பெயில் என்னால் வெளில வர முடியாதா? இல்ல அருளு, நான் ஏய் சாப்பிட்றா. நான் வெளில நிற்கிறேன், நீ முடிச்சிட்டு வா. எவ்வளவு பண்றீங்க? டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. ஹலோ அருள், மேட்ரு ஓவர். சரி வை. ஏய் என்னடா இது? சாரிம்மா, கல்லேருந்து போகவே இல்லை. ஏய், நேரம் நான் போயிருப்பேன். பெருங்காயம் மூஞ்சி எடாத.
ஹலோ ஹலோ நான் ஸ்வேதா. சொல்லுமா. உதய் இருக்காரா? இல்லையே. ஏன்? இல்ல வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. சரிம்மா இரு, நான் ஏரியாவில் போய் பார்க்குறேன். ஓகே தேங்க்யூ. ஏய் என்னடா அவனை காண ஸ்வேதா ஃபோன் பண்ணிட்டு. ஹாய் வாடி. எவ்வளோ நேரம்? இப்பதான் அம்மாவும் அப்பாவும் கிளம்புனாங்க. வா. சாரி. டீயா காஃபியா? காஃபி. The number you have called is the number you have called is switched off. Please try it. The number you have called is switched off. இந்தாடி காஃபி எடுத்துக்கோ. தேங்க்ஸ் டி. நான் உன்னை மட்டும்தான் கூப்பிடுறேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா உதய் எங்க? அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு, அதான் பயமா இருக்கு. சி இதுக்கு போய் அப்செட் ஆகுற. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னா சார்ஜ் இல்லாம கூட இருக்கலாம். சரி நான் கிளம்புறேன். டைம் என்ன? டைம் சார் என் மேல கேஸ் போடுறான் சார். ஏன் நீயே கேஸ் தானே சார்? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அட மாமா பையல ஒருத்தே விட்டு வைக்க மாட்டானே. சரி ஹலோ. ஹலோ உதய் எங்க இருக்க? ஹலோ ஹலோ உதய் எங்கடா இருக்க? என்ன யாரோ பாக்ஸுக்குள்ள போச்சு வச்சுக்கிறாங்க. ஸ்வேதா என் மொபைல் டவர் பட்டி போல காட்டுது. உதய் சரி கேட்க மாட்டேங்குது. ஹலோ 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 உதய் வாய்ஸ் பிரேக் ஆகுது. உதய் ஹலோ 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 ஹலோ. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அருள் தான். அர்லே அப்பாண்ட பேசுனியா? அப்பாண்ட பேசுனியா? பேசணேன்டா. என்ன சொன்னாரு? தலைவருக்கு பிறந்த நாளாம், மீட்டிங் நடத்த சொன்னார். அதை வச்சு போஸ்டிங்லாம் வாங்கிக்கலாம் தான் சொல்கிறாரு. ஆனால் காசை கேட்டாதான்டா, அதெல்லாம் நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறான். கிழப்பாடு. அதான் பைக் ரேஸ் நடத்தலாமா?
இல்லை பைக் ரேஸ் நடத்தலாமா என்ன? டேய் என்னடாச்சு? அதிமுக ஆச்சு. மாமா நேத்து மொட்டை மல்ல ஆம்லெட் போட்டான். நான் மாமா இந்த அளவு புட்டுச்சா? ஏய் அவனே டென்ஷன்ல இருக்கிறான், கம்முடா. ஐயா அவனுக்கு என்ன பூசாது? உதய், நேத்து நைட்ல இருந்து என் வண்டியை காணோம். மாமா வண்டி குத்துறா. நான் எடுக்கலங்க. ஆமாங்க, அவன் வண்டிலாம் எடுக்க மாட்டான், வாந்தி தான் எடுப்பான். இல்ல, என் வண்டிய கொஞ்சம் கண்டுபிடிச்சு தர முடியுமா ப்ளீஸ்? காதலை சொன்னால் கண் முன்னறிஞ்சால் கண்ணோடு கண்கள் பார்க்கிறேன். சாக்லேட்டாய் நானும் ஸ்ட்ராபெரி நீயும், நம்மை போல யாரும் இல்லையே. குறு குறு பார்வையாலே என்னை நீயும் பார்த்து கொள்கிறாய். ரெய்னி சீசன் போல என்னை மாற்றி செல்கிறாய். கேப்புச்சீனோ காஃபி போல என்னை குடிக்கிறாய். தினம் தினம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரையாவோமா. காதலை சொன்னால் கண் முன்னறிஞ்சால் கண்ணோடு கண்கள் பார்க்கிறேன். சாக்லேட்டாய் நானும் ஸ்ட்ராபெரி நீயும், நம்மை போல யாரும் இல்லையே. சனிய காலையில போச்சு, இப்பதான் வருது பாரு. டேய் டாமி காலையில இருந்து சாப்பிடலையா? சாப்பாடு பிடிக்கல நான் வாய்த்தன்னு சொல்லிடுவேன். அத்தால எப்படி சொல்ல முடியும்? நாங்க ஆக்கி போடாமதான் இவ்வளவு தூரம் நீ வளர்ந்துட்டியா? என்ன நான் சாப்பிட்ற? இட்லிப்பா. குடும்பத்தையே கரைச்சி குடிச்சிட்ட, இத்தே கரைச்சாடி. ஹலோ. அப்பா சார் இல்லையாப்பா? அவன் ரூம்ல இருக்கான்பா. சரிப்பா. அப்புறம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஆமா, என்ன வேலை செய்யற? எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விடுற வேலைப்பா. ஸ்கூல் பஸ் ஓட்டுறியா? அப்படியே வச்சுக்கலாம்ப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீயாவது சொல்லக்கூடாதப்பா அவனை வேலைக்கு போன்னு. ஹலோ ஹலோ, சொல்றேன்ப்பா. ஆட்டோ ஓட்டினா கூட நல்ல காசுப்பா. அவன் எங்க வீட்டாண்ட 40 வயசுல ஒரு ஆண்டி தானே ஓட்டின்னு இருக்கிறான். வாழ்த்துக்கள். என்னப்பா சொல்ற? உங்க வீட்டு எதிரில கருப்பு காட்டியார் மாதிரி ஒன்று குண்டா இருக்குமே, அதான்ப்பா. என் ரூட்ல கிராஸ் பண்றதே அவனுக்கு வேலையா போச்சு. ஐயோ அப்பா, இனி அவன் ரூட்ல கிராஸ் ஆகாத அளவுக்கு பாத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா. அப்பா உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பேசணும்னு இருந்தேன்ப்பா. என் லவ் மேட்டர் தான் பேசணும், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா பேசலாமாப்பா? சரிப்பா, காலைல பேசிக்கலாம், வச்சுறேன். பா போன வச்சிங்கன்னு நினச்சிங்க சூசைட் பண்ணிக்குவேன். என்னது சூசைட் பண்ணிப்பியா? பா அமர்கலம் படம் பார்த்தீங்களாப்பா? பார்த்தம்பா. அதில் தலையும் சாலினி எப்படி லவ் பண்ணுவாங்க, அதே மாதிரி தலை மாதிரி ஒரு செயினை மாட்டின்னு ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்ல அவள் பின்னாடி போயினே இருந்தாப்பா. அவள் ஒரு சந்துக்குள்ளே போனான். அந்த சந்துக்குள்ளே போட்டு என்னை செம்ம அடி அடிச்சாப்பா. அடிதான்பா வாங்கினேன். அப்புறம் அவன் என் கழுத்தில் இந்த செயினை பிடிங்கன்னு அவ்வான்னு போயினேன்ட்டா. ஜோன்னு மழை வந்ததுப்பா. மழையில மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு அப்படின்னு ஒரு பாட்டை பாடி நேராக வீட்டுக்கு வந்துனேன்ட்டப்பா. எப்படிப்பா வாய்ஸ் நல்லா இருக்கா? ஏன்பா காரி துப்புறீங்க? டேய் சரிப்பா, இதே மாதிரி தான்ப்பா. நீங்க காதலுக்கு மரியாதை படம் பார்த்தீங்களாப்பா? சத்தியமா பார்க்கலப்பா. அப்ப நான் சத்தியமா சொல்றேன் கேளுங்கப்பா. அந்த படத்துல விஜய் சாலினியும் டச் பண்ணாமே லவ் பண்ணுவாங்கப்பா. அதே மாதிரி ஒரு பொண்ணை நான் டச் பண்ணாமே லவ் பண்ணப்பா. இடையில ஒருத்தன் வந்து டச் பண்ணி கூட்டு போயினேன்ட்டான்பா. ஏன்னா அவன் புருஷனாம்பா. அது என்னப்பா வாய்ஸே காணோம், சூசைட் பண்ணிக்குவேன். முடிச்சுதான் பாருங்க. சொல்லுப்பா. பா என் ராசாவின் மனசுல படம் பார்த்தீங்களாப்பா? அந்த படத்துல மீனாவை ராஜ்கிரண் எப்படி லவ் பண்ணுவார், அதே மாதிரி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணப்பா. டவுசரை மாட்டிக்கின்னு லுங்கி அச்சு மச்சி கட்டிக்கின்னு தலையில எண்ணெய் வச்சுன்னு வாயில ஒரு பீடி வச்சுன்னு போறேன். போலீஸ் வாரன்னு போயினேக்கிறான்ப்பா. சாராய கேஸா, மந்த் எண்ட் டார்கெட் ரீச் பண்ணமா, அதனால என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரீச் பண்ணிட்டானுங்கப்பா. பாத்தியா, கவர்மெண்ட் கூட என் காதலுக்கு பிரச்சனை பண்ணுப்பா. உனக்கு சோகமா இல்லை கேட்கறதுக்கு? என்னது?
கோட்டு இருக்கட்டும். அப்பா இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்கிறேன் கேளா. டேய் ம் 1000 தான் இருந்தாலும் நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அஞ்சலின்னு ஒரு பொண்ணை 5 நிமிஷம் தான் லவ் பண்ணேன். திடீர்னு பிடிக்கலன்ட்டா. ஏன்னு கேட்குறேன், மூஞ்சி பெருசாலி மாதிரி இருக்குதுன்றாப்பா. நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்ப்பா, ரொம்ப அழகாக இருப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களாப்பா? போட்டு அமுச்சு விட்றோம்ப்பா, 100 மார்க் போடுவீங்க. ஆமாப்பா. அப்பா டேய் அப்பா ஒரு செகண்ட்ப்பா. இல்லைப்பா சூசைட் பண்ணிக்கோப்பா. வாங்க சாமி, பேப்பர் போட்டுப்பா. போது வந்துச்சா? அப்பா நான் உங்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேனாப்பா? பா இப்படிலாம் பேசுறீங்கன்னா சூசைட் பண்ணிக்கோப்பா. அப்பா இப்படிதான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது திருசான்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணப்பா. ஆமாப்பா. ஏன்பா டீ போடவா காபி போடவா? என்ன தூக்கி கீழே போடா. டீ போட தானே எடுத்துன்னு வந்தப்பா. அப்பா நீ போன வச்சுன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போடணுங்கப்பா. நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படிதான் 7ஆம் கிளாஸ் நான் படிக்கும்போது யாருக்கிட்டங்க விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ இவனா? என்னப்பா குக்கர்ல சாப்பாடு வச்சிருக்கீங்களா? விசில் அடிக்குது. பாத்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே எப்படி அழுகுறீங்க பார். அடுத்து கதை சொல்றேன், பயங்கர கதறி கதறி அழுவீங்க. ஹலோ. என்னப்பா இப்பதான் அப்பா ஏன் வந்துச்சா? அடுத்த வாரம் ரேஸ் வச்சிருக்கிறேன். போலீஸ்லேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ. நம்மளால பொதுமக்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராம. இதெல்லாம் கட்சி மீட்டிங்கில் பேசு, என்கிட்ட வேணாம். டேய் நான் என்ன சொல்றேன்னா, பெரிய யோகியம் மாதிரி பேசிக்கிட்டு. ஏ மச்சி எங்கடா இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சி, தோரம் வேறு சாவு இருக்கும், மாலை ரெடி பண்ணிக்கோ. ஒரு 10 இருக்கும். அமௌண்ட் ஒரு பால் இருந்து 2 ரூபா வரைக்கும் போகும் மச்சான். ஹலோ மாமே, அடுத்த வாரம் நம்ம ஏரியாவில் சாவு என்ன உஞ்சா புள்ளியில் தூக்கிட்டு வந்துரு. பாஸ், விஜய் அஜித் சேர்ந்து படம் நடிக்கிறாங்க. இங்க கீழே சைன் போடு. என்னத்துக்கு சைனு? புதுசா? ஆமா. இப்போ நீ போற ரேஸ்ல செத்தன்னு வச்சுக்கோ, கேஸ் ஆகும். அப்போ எங்க வக்கீல் இது வச்சுதான் வாதாடுவாரு. புரிஞ்சதா? புரியுது. வண்டி எடுத்துட்டு போய் அந்த மெக்கானிக் கிட்ட கொடு. அவன் செக் பண்ணி ஒரு சிகப்பு கார்டு ஒன்று கொடுப்பான். அந்த கார்டை வாங்கினா ரெஃப்ரி கிட்ட போ. புரியலையா? இந்த கார்டை எடுத்துன்னு அங்கே ஒரு ரெஃப்ரி நிற்பான், அவங்ககிட்ட போய் கொடு. அவன் ஒரு இடத்துல நிற்க சொல்லுவான், அங்கே நில்லு. உன் ஃபோனை வாங்கி ஒரு அலாம் செட் பண்ணி கொடுப்பாங்க உனக்கு. அந்த ஃபோனில் அலாம் அடிச்சா உடனே அதுதான் ஒரு ரேஸ் டைம். வண்டி எத்தனை கிளம்ப வேண்டியதான். புரியுதா? புரியுது. போ. ஏய் அந்த பிளக் நல்லா ஏத்துறா. ஏய் இந்த வாட்டி 3 ரேஸ் நம்ம தான் அடிக்கிறோம். நம்ம தான் அடிக்கிறோம். கவலையே பாஸ், இது 180cc ஆச்சே, 150 ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. இதுக்கு எப்படி ரெட் கார்டு கொடுத்தீங்க? நான் ஏமாத்துறீங்களா? ஏய் போட, பெரிய சிபி அவரு கண்டுபிடிக்க மாட்டாரு. கிளம்புடா. ஏய் போ சொல்றா. பாஸ் ஒன்றும் இல்லை பாஸ், போங்க பாஸ். ஏய் ஒழுங்கா ரேஸ் நிறுத்துங்கடா. ஏய் ஏய் போயிடு. என்னடா அவன் மேல கையை தூக்கினேன், நீ விடுவாதியா? இல்ல பாஸ், 180cc பாஸ், 150 ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க, அதான் கேட்டேன். ஏய் இங்க வா, நீ வா. இது போய் டென்ஷன் கேள்வி கேக்குறாரு. ஏய் டேய் வேலைய பாருடா. 180cc 115 ஓட்ட கூடாதா? ஏய்
பேசுறேன்ல அதுக்குள்ள கேட்க மாட்டீங்களா? சார், நாளைக்கு எனக்கும் உதயக்கும் கல்யாணம். அதுக்காக என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேரும் போகலான்னு இருந்தோம். நான் உதயக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வரவே இல்லை. அவனோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவனை எங்கே தேடியும் காணலை சார். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணேன், ஆனால் அவங்க யாருக்கும் தெரியல. அந்த சமயத்தில் தான் உதயக்கிட்டேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. அதில் அவனை யாரோ புதைச்சி வச்சுருக்காங்க. அவனோட செல்ஃபோன் டவரில் பட்டிப்புலம்னு காட்டுதுன்னு சொன்னான். இதெல்லாமே எனக்கு சரியாக கேட்கல சார். அரைகுறையாக தான் கேட்டது. அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. பட்டி புலன்னு காட்டுதுனா மட்டும் போதுமா? அதை வச்சுட்டு நான் நாய் மாதிரி லோன்னு தெரு அலையணும். வேற ஏதாவது சொன்னானா? சார், ப்ளூ கலர் ஆம்னில தான் அடிச்சு ஏத்திருக்காங்க சார். தனி ஒரு மனுஷனுக்காக ஃபுல் ஃபோர்ஸ் கவர்மெண்ட் இறக்காது, புரியுதா? அதோட எனக்கு 12 மணியோட சர்வீஸ் முடியுது. ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன். ஏதோ இறக்கப்பட்டு இந்த கேஸ் எடுத்தாதான் உண்டு. என்ன அவ்வளவுதானா? ஹலோ ஹலோ, யாரியா? யோ, போன் எடுக்காம அங்க என்ன புடிங்கிட்டு இருக்க? இல்ல சார், டியூட்டில தான் சார் இருக்கேன். ப்ளூ கலர் ஆம்னி ஏதாவது கிராஸ் ஆச்சா? இல்லையே சார், இங்க ஒரு வண்டியும் போலையே சார். கிராஸ் ஆனா சொல்லு. ஓகே சார். உதய நம்பர் சொல்லு. 8220123143. குமார் சார். சார், இவங்க சொல்ற நம்பரை நீங்க உடனே சேஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஆம்புலன்ஸ் குழி தோன்றானுங்க, மோப்பனாய் இமிடியேட்டா ரெடி பண்ணுங்க. ஓகே சார். போங்க, பிக் பிக் சீக்கிரம். உதயாக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ண சார், நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஆமா, அவனுக்கு எதிரின்னு யாராவது இருக்காங்களா? சார், உதயாவை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் நல்ல ஃப்ரெண்டாக தான் சார் இருப்பான். அப்படியே யார்ட்டா பிரச்சனை வந்தாலும் உடனே சமாதானம் ஆயிடுவான் சார். அவன் வீட்டுல இருந்து ஏன் யாரும் வரல? அவனுக்கு யாரும் இல்ல சார். சைதாப்பேட்டை பட்டிப்புலம் 7:47க்கு அவனை கடத்துறதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல இருந்து உங்ககிட்ட பேசியிருக்கான் போன்ல. ஆமா சார். 8:30க்கு நீ அவனுக்கு கால் பண்ணிருக்க. அப்ப நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. 8:30ல இருந்து திரும்பவும் 10:14க்கு பாக்ஸ்ல இருந்து அவனுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். இப்ப இதுக்கிடையில இடைப்பட்ட 8:09 இந்த டைம்ல டீ கடையில இருந்து நீ அவனுக்கு போன்ல பேசியிருக்க. ஆமா சார். இந்த 8:09ல இருந்து 8:30க்குள்ள இடைப்பட்ட 21 நிமிஷம். இந்த 21 நிமிஷத்துல தான் உதயா கடத்தப்பட்டிருக்கணும். அரௌண்ட் 10 மணிக்கு ரீச் ஆகணும். என்ன குமார்? சார், நெட்வொர்க் பட்டிப்புலம் காட்டுது, பட் கரெக்டான இடத்தை ரீச் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி ஒருத்தரால 45 மினிட்ஸ்க்கு மேல பாக்ஸ்குள்ள உயிர் வாழ முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. குமார், நான் கேட்டதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார்.
ஹலோ 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 தச்சா ஏண்டி கத்துற அட நாயா என் தூக்கத்தை எந்தெந்த நாயெல்லாம் கிடைக்குது பாரு. அங்கே போய் கேள்றேன். அதேரா இந்த ஃபோட்டோ உங்களை பார்த்துருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு தானா? உழுக்கல ராமனி தான் பார்த்தீங்க? சரி சரி நான் பார்க்குறேன். போகலாம்டா. டேய் 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 ஐயா இந்த பக்கம் ப்ளூ கலர் ராம்னி போச்சா? இல்லைங்கய்யா. இங்கே போகணுங்கய்யா. ஃபோட்டோவில் இருக்கவனை பார்த்துருக்கியா? இல்லைங்க. என்னண்ணே செக்யூரிட்டிண்ணே? என்னண்ணே சோகமா இருக்க? என் பிள்ளைக்கு எனக்கு சண்டைப்பா. என்னண்ணா சண்டை? அவ வச்சிருந்து சரக்க நான் குடிச்சிட்டேன்பா. அதுக்கு போய் என்ன அடிச்சிட்டான்பா. ஆனா எனக்கு வந்தது போற ஆத்திரம். என்னண்ணா பையனை போட்டு அடிச்சிட்டீங்களா? அடி ஒண்ணு வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்திட்டேன்பா. நான் போட்ட சத்தத்துல உள்ளகிற என் பொண்டாட்டி வெளியில ஓடியாந்துட்டா. அப்ப அக்கா அடிச்சிருக்குமே. அட அறிவு கட்டவனே, குழந்தைக்கு வச்சிருக்கிற சரக்க நீ ஏன்டா குடிச்சன்னு சொல்லி போலான்னு பொழுந்துட்டா. போலான்னு பொழுதுட்டா. ஆத்திர தாக்க முடியாம உள்ள போய் தூக்கு பாட்டிக்கிட்டப்பா. அப்படி இருந்து கதவை பொழுதுகிட்டு வந்து மறுபடியும் என்ன போலன்னு பொழுதுட்டாப்பா. தூக்கு போட்டதுக்குமானு? அட அவ வாங்கி வச்சிருந்த புது போடல தூக்க மாட்டேன்னா. சரி சரி விட்டேன். இன்னைக்கு மல்லிப்பூ எங்கன்னா நிக்குது? என்னது மல்லிப்பூவா? அந்த பக்கம் இருக்கும்போ பாரியா. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணாம மல்லிப்பூ ரோஜா போனிட்டு சீ. எக்ஸ்கியூஸ் மீ செக்யூரிட்டி, இந்த போட்டோல இருக்கணும் எங்காவது பார்த்துருக்கீங்களா? அடே இவன் பில்லாவில் நடிச்சுக்கிறானா? அவன் தானா நடிச்சிருக்கான்? இவன் பில்லால நச்சவன் தான். நீ படு. இட்ஸ் ஓகே. தட்ஸ் ஆல். போலாம் வரியா? எவ்வளோ? பார்த்துக்கலாம் வா. ஐயா பார்த்துட்டு போகிறதுக்கு வந்துக்கிறேன். 500 ரூபாய். 500 ரூபாயா? டெய்லி இங்கே தானே நிற்பேன்? ஆமாம். அப்போது 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாமா? அட புறம்போக்கு, நான் என்ன வசந்தகோவை நடத்துனுங்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறிய போய் வேலையை பார்த்துன்னு போயன்ற. ஐயா ஓவரா பண்ணுறேன். ஏய் ஆல் இண்டியா பர்மிட் நிற்குது. நிறுத்து. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபோட்டோவில் இருந்து பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. என்ன பார்க்குறியா? ஐயே பார்க்குற மாதிரி இருக்கிற. அத்தை நீ சொல்லாதப்ப. ஆயா எவ்வளோ நேரம் பார்த்துன்னு போ. எடு வண்டியா போய் வேற வண்டியா போ. எவனா லாரிக்காரன் வருவான் அவனை பாரு. ஹலோ, அதான் இன்ஸ்பெக்டர் ஜெயவீரபாண்டியன் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார் இல்லை சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் தேடிட்டு இருக்கோம் சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார், ஓகேங்க சார். டேய் வாங்கடா. சார் போஸ்ட் தான் சார்.
இந்த பக்கம் ஏதாவது ப்ளூ கலர் ஆம்னி போச்சா? இல்லை சார். ஆ இல்லை போகல சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கணும் எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை சார். நல்லா பாரு. இல்லை பார்க்கல சார். இல்லை பார்க்கல சார். டேய் பார்த்தா சொல்லு. சரிங்க சார். ஹலோ, டாக் ஸ்குவாட்ல இருந்து சைமன் பேசுறேன் சார். சொல்லுங்க சைமன். நம்ம டாக்கால மோப்பம் பிடிக்க முடியல சார். இங்க மழை பெஞ்சிருக்கு சார். எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம் சார். ஆனா முடியல. சைமன் வேற ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல சார், வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா பாத்துக்கங்க சார். சரி. ஹலோ ஹலோ, பட்டிப்புலம் பஸ் டிப்போவா? ஆமா சார். நான் ஜெயவீரபாண்டியன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். 8:30க்கு டெப்போ விட்டு வெளியே போற பஸ் நம்பரும் பஸ் டிரைவரோட நம்பரும், அதே போல 10:30க்கு டெப்போக்குள்ள வர பஸ் நம்பரும் பஸ் டிரைவரோட நம்பரும் இமிடியேட்டா வேணும். ஓகே சார். சார் இம்பார்ட்டன்ட், இமிடியேட்டா வேணும் சார். ஓகே சார். நான் சொல்ற நம்பர்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? ஓகே ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லல, இந்த நம்பர்லாம் டயல் பண்ணு. ஹலோ சார், நெட்வொர்க் டீம்ல இருந்து கண்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க கண்ணன். சார், பட்டிப்புலத்தில் மொத்தம் 3 டவர் இருக்கு. 2வது டவர்ல தான் நெட்வொர்க் காட்டுது. ஆனா அக்யூரேட்டான இடத்தை மார்க் பண்ண இல்ல சார், 2வது டவரை சுத்தி 8 ஏரியா இருக்கு. நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? அப்படியா? அந்த ஏரியா பேர் சொல்லுங்க. கண்ணகி நகர், நேரு நகர், இந்திரா நகர் 1, 2, பாரதி நகர் 1ல இருந்து 4 வரை சார். ஓகே. குமார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் சொல்ற 8 ஏரியாவை நோட் பண்ணுங்க. ஓகே சார். நான் சொல்ற இந்த 8 ஏரியாலையும் மூடி இருக்க பங்களா 1 மாசமோ 1 வாரமோ எது எதுன்னு நோட் பண்ணுங்க. ஓகே சார். அப்படியே அங்க இருக்க ரவுடிங்க யார் யார் இருக்காங்கன்னு நோட் பண்ணி இப்போ அவங்கள யார் யார் செல்போன் நம்பர் ஆக்டிவேட்ல இல்லையோ அவங்கள நோட் பண்ணி தூக்குங்க. எஸ் சார். இமிடியேட்டா தூக்குங்க. ஓகே சார். தேங்க்யூ குமார். ஒண்ணுண்ணே, இந்த பக்கம் ஏதாவது ப்ளூ கலர் ஆம்னி போச்சாண்ணே? இப்போதான் ஐயா கேட்டாரு. அதெல்லாம் ஒரு வண்டி வரல. போ. ஏய், எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குடா. வேணா செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு கிலோமீட்டர் பார்த்துட்டு வருவோமா? சார், என் தந்துடு சார். வேற பண்ணிட்டு வாங்க, வேலை செய்தா பாரு. டேய், அங்க பாரு. என்னாச்சு? வண்டி டேய், வண்டியான இங்க நிறுத்தி. ஏய் மச்சி, உதவிக்கிறானா பாரு. மச்சி வண்டி எடு மச்சி. ஏய் மச்சான், ஏய் மட்டையிட்டானுங்கடா. இந்தடா. ஏய் மேல ஏய் கைய விடு. யார் மேல கை வைக்க? ஏய் மேல கை வைக்க.
ஆச்சு. ஹலோ சார், நான் உதயா ஃப்ரெண்டு பேசுறேன் சார். சார், அந்த நீல கலர் அவனை புஷ்டேன் சார். வெரி குட். வேற ஏதாவது சொன்னானுங்களா? சார் அவனெல்லாம் செம்மையா குஸ்டிக்கிறானுங்க சார். அவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், பார்க்கல சார். சரி, வண்டி நம்பர் என்னன்னு பாருங்க. சார் இந்த ஒரே சொல்றா, ஒழுங்கா சொல்லி தொலைங்க. AU 5225 சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ எங்க இருக்கீங்க? சார் இப்போ டோல்கேட்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் சார். சரி, உடனே கிளம்பி கேஆர் மகால்ட்ட வந்துருங்க. சரிங்க சார், ஓகே சார். ஒண்ணே வந்துடுறேன் சார். ஏய், என்னடா சொல்றான் அவன்? போடா மூஞ்சி. ஏய், போடா. ஹலோ, 5225 ப்ளூ கலர் ஆம்னி உங்களுதா? உன் பேரு? ஏன் பேசணும் தான் பேசுவியா? ஓ, அமைச்சர் இன்பா பேசுறேன் சார். ப்ளூ கலர் ஆம்னி 5225 உங்களுதா சார்? ஆமா, நம்ம வண்டிதான். சார், அந்த வண்டியில் இருந்த பசங்க ஒரு பையனை உயிரோட புதைச்சிட்டானுங்க சார். அப்படியா? நம்ம பசங்க தான். எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ, சார். சார் சொல்லியா? என்னையா? குடியா? கையார் கமிஷனரு சார். யோ, ஆஃப் பண்ணியாத. சும்மா நோய் நோய். கமிஷனர் சார். சார். ஹலோ, யோ அமைச்சர் போன் பண்றாரு, போன் எடுக்க மாட்டியா? சார், இங்க ஒரு பையனை உயிரோட புதைச்சிட்டாங்க சார். அது விஷயமா தான். யோ, உன் பேர் என்னையா? சார், ஜெயவீர பாண்டியன் சார். மிஸ்டர் ஜெயவீர பாண்டியன். சொல்லுங்க சார். நீங்க நைட்டோட நீங்க ரிட்டையர்மெண்ட் தானே? ஆமாம் சார். இன்னைக்கு நைட்டோட உங்க சர்வீஸ் முடியுதுல்ல? எஸ் சார். இந்த கேஸை மாறி மதுட்டு கொடுத்துட்டு நீங்க ரிலீவ் ஆயிருங்க. ஓகே ஓகே சார். யோ சார், போன கொடு. என்னங்க சார்? நீ கொடு. சொல்லல, இங்க இருக்க எல்லா போனையும் கரெக்ட் பண்ணு. போன குயிக். டேய், போன குடுறா. அப்படியே அங்க இருக்க வாங்க. போன குடு. போ. டைம் ஆயிடுச்சு. யோ டாக்டர், போன குடியா. இருமா, நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. வெயிட் பண்ணு. டேய், போன குடுறா. டேய், செல்போனை கொடு. சார், என்கிட்ட போன் இல்ல சார். சார், எல்லாத்தையும் வாங்கிட்டேன் சார். இங்க வா. இந்தாங்க சார். இந்தா, இத புடி. கொடுங்க சார். சொல்லல, இதுல உள்ள பேட்டரி எல்லாம் கழட்டி உள்ள வை. போ. சரி சார், ஓகே சார். சீக்கிரம் போ. சார் சார் ப்ளீஸ் சார், சீக்கிரம் சார். யோ, இங்க வா சார். இவன் ஷூவை கழட்டு. பேப்பர் எடு. அந்த எடுக்கிறேன் சார். இந்தா, எல்லா ஷூல் இருக்க பண்ணி கலெக்ட் பண்ணு. சரி சார். சீக்கிரம். ஐயா வாங்க சார். ஐயா, நீங்க ரொம்ப வருஷமா இந்த ஏரியால குடி எடுக்கிறீங்க சார். அப்படின்னா இது எந்த இடத்து மண்ணுன்னு பார்த்து சொல்லுங்க. இதை இப்ப பார்த்து சொல்லிடுறேன் சார். சரி, பார்த்து சொல்லுங்க. சொல்லல சார், இங்க வாங்க. வரேன் சார். சார், அவனுங்க செல்போன்லாம் எடுங்க. ஓகே சார். மெமரி கார்டை பாருங்க. ஓகே சார். அதுல ஏதாவது போட்டோ இருக்கா செக் பண்ணுங்க.
என்ன சொல்ல? சார் இது காளி கோயில் ஏரியா பின்னாடி இருக்கிற மண்ணு சார். கமான் சீக்கிரம் வாங்க போலாம். வண்டி மச்சான் ஃபாஸ்டரா சீக்கிரம். யோ சொல்லல இன்னொரு ஃபோன் எடு. ஹலோ சொல்லுங்க சார். குமார் பட்டிப்புலம் பக்கத்துல காளி கோயிலுக்கு பேக் சைடுல அமைச்சிருக்க ஏதாவது இடம் இருக்கா? பார்க்குறேன் சார். உடனே விசாரிச்சு சொல்லுங்க. எஸ் சார். இம்மீடியட்டா தகவல் சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ஓ போய் அவன்கிட்ட தீப்பெட்டி வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு அப்படியே போலீஸ் ஜீப் ஏதாவது வந்துச்சான்னு விசாரிச்சுட்டு வா. சரிங்க சார். ம் 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 ஹலோ ஹலோ, எங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, எப்ப சாப்பிட வரீங்க? நான் ரெடியாக தான் இருக்கேன். ஹலோ யாரு? ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். யோ யோ எந்திரியா மேல. யார் எந்திரியா. பாதி தூக்கத்துல வந்து எழுப்பிக்கணும். பேஜாராகுதியா நீ வேற. இந்த பக்கம் போலீஸ் ஜீப் என்ன போந்த பத்தியா? போலீஸ் ஜீப்லாம் நான் பார்க்கலையா. சரி வத்திப்பிட்டு இருந்தா கூடியா. எந்த நேரத்துல எழுப்பி வத்திப்பிட்டு கேட்கறதுன்னு தெரியல. இந்தாயா புடியா. யோ ஓரமா படையா தண்ணியை போட்டு ரோட்ல படுத்துட்டு. நீ வேற. நான் பாட்டுக்கும் போனேன் கிழக்க, நடுவுல குத்துச்சான் உலக. வந்து என் உயிரை தான் வாங்குறானுங்க. ஓ உன் வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சியா? அப்படிங்களா சார்? ஆமாம், உனக்கு எத்தனை பசங்கயா? அட நீ ஒரு வேஸ்ட்யா. நானாக இருந்தால் இந்நேரத்துக்கு 5-6 பத்திருப்பேன். சீக்கிரம் வா சீக்கிரம் சீக்கிரம் வாடா. யோ சொல்ல. யோ அப்படி போய் தேடியா. சார் சரி சார். போ எல்லாம் தேடுங்க. சார் இந்த இடத்த பாருங்க, இப்ப தோண்டி மூடுன மாதிரி இருக்கு. அண்ணா எங்க குத்துனா கொஞ்சம். அண்ணா அண்ணா மொண்டில கொஞ்சம் சீக்கிரம் தோணுங்க. அண்ணா இந்த இடத்துல கொஞ்சம் குத்திடணும். அண்ணா யோ பாண்டியா, ரிட்டையர்டாகி வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ற? இல்ல இந்த பையனை புதைச்சு அந்த நொன்ன கதெல்லாம் எனக்கு தெரியும். நீ பாயா, நான் பாத்துக்கிறேன். ஏய் நீ யாரு? சார் ஃப்ரெண்டு சார். உன்னை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே. வண்டியில யாரு? நீ யாருமா? சார் கிளம்புங்க. நான் சொன்னா போக மாட்டியா? நான் சொன்னா போக மாட்டா? ஹலோ சொல்லுங்க சார், ஒரு நிமிஷம். பாண்டியன் பேசுறாரு. கொடுங்க. இந்தா. சார் இந்த கேஸை மாரிமுத்திர கொடுக்க சொன்னேன். ஆமா சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னதை இமிடியேட்டா செய்யுங்க. புரியுதா? டோன்ட் வேஸ்ட் மை டைம். என்ன? சரிங்க சார். இது அமைச்சர் மேட்டரியா? ஆ சரி, போனை மாரிமுத்திர கொடுங்க. ஓகே சார். யோ பாண்டியா என்னையாச்சு? என்னையா சத்தாங்க? ஹலோ சொல்லி என்ன சார் அருள் சுடா 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 சுடாரு சார். சார் அருள் மாரிமுத்த சுட்டா சார். என்ன எடுத்து சார் நான் சேஃப்டிக்காக சுட வேண்டியதா போச்சு சார். பண்ணீங்களா? ஆமா சார். சரி ஓகே, நான் இமிடியேட்டா ஸ்பாட் சரிங்க சார். வரேன். ஓகே சார். டேய் தோன்றா, முக்கியமான வேலை இருக்கு.
வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா தோண்டுங்க. சீக்கிரமா தோண்டுங்க. நல்லா பாஸ் ஆன வண்டியா வேமா. சார், அப்ப அந்த பையன் உதயம் எங்க சார்? என் கனவு நிறைவேறிடுச்சு. உதயா எல்லாரும் செத்துருப்பான். சும்மா சுத்திட்டு இருந்த உதயோட லைஃப்ல நான் நுழைஞ்சதால இப்படி ஆகல. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த என் லைஃப்ல உதயா நுழைஞ்சதுனாலதான் இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு. எப்பவும் வீட்டுக்கு ஒரே நேரத்துல வர அப்பா அம்மா 1 மணி நேரம் லேட்டா வந்தா நம்ம மனசு எவ்வளவு பயப்படும். அந்த பயத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துருச்சுன்னா அந்த ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு பெரிய சித்திரவதை. என் அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு உதயும் அதே சித்திரவதையை அனுபவிக்கணும் தான் அவனை மண்ணுக்கு கீழே ஒரு பாக்ஸ்ல புதைச்சி வச்சு மூச்சு திணறடிச்சு பயத்தோட உச்சியில அணுவணுவா சாகடிச்சேன். ஆக்சிடென்ட்ல என் அப்பா அம்மா செத்துருந்தாங்கன்னா நான் அழுது முடிச்சு கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே மறந்துருப்பேன். மறந்துதான் ஆகணும். ஆனா வயசு திமிர்ல கெத்துக்கும் பணத்துக்கும் ஓட்டுற பைக் ரேஸ்னால என் அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியா இருக்க முடியும்? அந்த கோவத்துல என் அம்மா அப்பாவை கொண்டவனை தேட ஆரம்பிச்சேன். டிராஃபிக் போலீஸ் கிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என் அப்பா வண்டி இடிச்சது உதயான்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் உதயாவை தேடி அலைஞ்சப்ப இந்த ரேஸ் நடக்கிறதுக்கு எல்லாம் காரணம் அருள்னு தெரிஞ்சது. 2 பேரையும் கொல்லணும்னு முடிவு பண்ணேன். உதயாவை சாவடிச்சுட்டு அருள் மேல பழிய போடணும்னு தான் என்னோட பிளான். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ப்ளூ கலர் ஆம்னில உதயாவை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு போய் சொன்னேன். நான் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. ஆனா நான் பிளான் பண்ணதுல எந்த தப்புமே இல்லைன்னா சொல்லிட முடியாது. யாராவது கண்டுபிடிச்சு வருவாங்க. ஆனா இனிமே என் லைஃப்ல எதுவுமே கிடையாது. என்னோட கடைசி கணக்கை நான் முடிச்சிட்டேன். என்னை அடிச்ச மறுநாளே அவனை நான் முடிச்சிருக்கணும். அவனோட ஆளை வச்சு அவனை நான் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். என்ன அடிக்க ஆள் செட் பண்ணிட்டேடா நீ? டேய், நீ போஸ்டிங்ல இருக்கும்போது உன்னை ஓட விட்டு அடிச்சு வேண்டானா? நாளையில இருந்து அந்த போஸ்டிங் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பாவண்டா நீ. டேய், நீ அனுப்பிச்சிருக்கே ஒருத்தன், அவன் நிலைமை தான்டா உனக்கும். நான் இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டா என்னால் அருளை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நான் அவனை விட்டுட்டா அவன் கண்டிப்பாக என்னை காலி பண்ணிடுவான். அப்போ தான் ஸ்வேதா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா. ஸ்வேதா கெஞ்சனதை பார்த்துட்டு உதயாவை தேடி போனேன். ஒரு ஸ்டேஜில் மோப்பனாயாலையும் கண்டுபிடிக்க முடியலங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் இது மூலமாக அருளோட கணக்கை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணேன். ஒரு நல்லவனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு கெட்டவனால எல்லாருக்கும் பிரச்சனை தான். உதயாவை தேடுறப்ப கிடைச்ச ஆதாரத்தை நான் அருளை முடிக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். 1 ப்ளூ கலர் ஆம்னி, அதில் தான் அருள் எல்லாத்தையும் அடித்து ஏற்றிட்டு போவான். 2வது பட்டிப்புலம், அங்கே தான் அவன் எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணுவான். இதெல்லாம் வச்சு நான் அருளோட கேஸை முடிச்சிட்டேன். இனிமேல் நான் நிம்மதியாக போவேன். தினமாவோ தந்து
தாலாட்டு துயில் பாடு நீ எங்க போன அம்மா நீ ஆரிராரிரோ ஆரிராரிராரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிராரிராரிரோ கண்ணே கண்ணுறங்கு கண்ணே கண்